எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் இன்றைக்கு ஒரு திருட்டு பையனை பற்றி, முள்ளமாரி பையனை பற்றி, முடிச்சவகி பையனை பற்றி, கேப்மாரி பையனை பற்றி, அயோக்கிய பையனை பற்றி, காசுக்காக எதையும் செய்கிற, காசுக்காக எதையும் தின்னுகிற ஒரு ஈன பிறவியை பற்றி, நேரத்துக்கு நேரம் நிறமாறுகிற பச்சோந்தியை பற்றி, அயோக்கிய அதாவது எப்படி சொல்ல, ஒரு ப்ராடை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் அந்த யூடியூப் சேனல் நடத்துகிற ஏகலைவன் என்கின்ற ஒரு திருட்டு நாய். இவனை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், நல்ல சப்பிட்டு போட்ட மாங்கொட்டை மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சி, அவன் வாய். இவன் தொடர்ந்து இவன் நடத்துகிற யூடியூப் சேனலில் தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி மிக மோசமான முறையில் வெறும் அவதூறு செய்திகளையே பரப்பி வருகிறான். அவர் பேரையும் புகழையும் கெடுப்பதற்கு மிக மோசமான முறையில் மிக தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து வருகிறான். அது மட்டுமல்ல, இவன் நடத்துகிற யூடியூப் சேனலில் ஊரு பேர் தெரியாதவன், அட்ரஸ் தெரியாதவன், யார் எவனு தெரியாதவனெல்லாம் அழைத்து வந்து அவங்ககிட்ட தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி தப்பாக பேச வைத்து அதை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகிறான். இவன் இன்றைக்கு வலதுசாரி அரசியலை பேசி கொண்டு இருக்கிறவன். இவன் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் சமூக நீதி அரசியலை ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் தலைவர் எழுச்சி தமிழரோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் பயணித்து வந்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ஏகலைவனுக்கு எண்ணற்ற உதவிகளை செய்திருக்கிறது. தலைமை நிர்வாகிகளோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன். அப்படி பயணித்து வந்த அந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் செந்தில்வேலன், அண்ணன் குணசேகரன், அண்ணன் ஆவடியப்பன் போன்றவர்களை பார்த்துட்டு இவனுக்கும், அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. நாமளும் எப்படியாவது மீடியாவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் பேட்டி எடுக்கணும், அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆகணும், ஒரு தொகுப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் தலைவர் எழுச்சி தமிழர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன விஷயம்னா, தொடர் நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். தலைவர் எழுச்சி தமிழர் அதனால் என்ன ஏகலைவன் ஆரம்பிங்க, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆரம்பிக்கிற அந்த சேனல் பெரிய அளவில் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு இடமெல்லாம் பார்க்கணும், நிறைய பொருட்கள் வாங்கணும், அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவு தோழர், அதை நீங்கள் தான் தரணும்னு சொல்கிறான். அப்போ தலைவர் எழுச்சி தமிழர் சொல்கிறாரு, ஏகலைவன் அவ்வளோ பெரிய தொகை ஏது, எங்கேருந்து வரும், எனக்கு ஏது அவ்வளோ பெரிய காசு, அரசியல் ரீதியான உதவி என்ன செய்திருவேன், அதாவது சிறு உதவின்னா அது காசு விஷயமா இருந்தால் கூட, சின்ன இதாக இருந்தால் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் செய்யலாம். இவ்வளோ பெரிய தொகையை நான் எங்கேருந்து போகிறது, எப்படி பரட்டுறது, அது முடியாது என்னால் ஏகலைவன் சொல்கிறேன். வேணா நான் சொல்கிறேன், ஒரு சிலர் சொல்கிறேன், அவங்ககிட்ட போய் அவங்கள போய் பாரு, அவங்க ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யுங்க, மீதி காசு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கின்னு சொல்கிறாரு தலைவர் எழுச்சி தமிழர். ஆனால் அந்த ஏகலைவன் சொல்கிறான், ஆனால் அதெல்லாம் முடியாது தொடர், அவங்ககிட்டலாம் என்னால் போய் இது பண்ண முடியாது, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி தரணுன்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏகலைவன், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்னால் எங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு பயணிப்பதையும் தோழர்களோடு பயணிப்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு, சுத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இவனுக்கு எந்த தொடர்பு இல்லாத நிறுத்திட்டான். நிறுத்திட்டு எங்கே வரான்னா, நேராக அண்ணன் சீமானை பார்க்குறான். பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து தினந்தோறும் பொய் பேசி கொண்டிருக்கின்ற, நேற்று ஒரு பேசி இன்னைக்கு ஒரு பேசி, நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு நாளுக்கு ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிற, பேசி கொண்டிருக்கிற பிற்போக்குவாதி சீமானை பார்க்குறான். சீமான் யாரு? கொஞ்ச நாட்களுக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் சமூக நீதி அரசியலை பேசி வந்த அதே சீமான் வாய் தான், அதே சீமான் தான் இன்னைக்கு என்ன பேசுறாரு. அவர் யாரையெல்லாம் போய் பார்த்தாரு, யாரையெல்லாம் பார்த்த பிறகு இவ்வளவு பெரிய மாற்றம், இவ்வளவு பெரிய வலதுசாரி சிந்தனையை பேசி கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அங்கே தான் இந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு போகிறார். யார்? சீமான். தற்கூரி சீமானை எங்கே கூப்பிட்டு போகிறாரு? இவருடைய வாழ்வாதாரம் எப்படி மாறிச்சோ அந்த இடத்துக்கு இந்த ஏகலைவனை கூட்டுன்னு போகிறாரு. ஏகலைவனை அங்கே போன பிறகு தான் இன்றைக்கு வலதுசாரி சிந்தனை அரசியலை பேசின்னு இருக்கிறான். இது ஒரு பக்கம். அதே போல் இந்த சாட்டை துறைமுருகனும் ஒரு பொறிக்கு நாய் இருக்குது. சாட்டை துறைமுருகனா, பொட்டை துறைமுருகனா, ஓட்டை திருமுருகனா தெரியல. அவனும் அதே போல் தான் தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை மிக மோசமான முறையில், கண்ணியமற்று மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்து வருகிறான்.
இவன் தான் இன்றைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணி கொண்டு இருக்கிறவன். இன்னைக்கு அந்த கட்சி விட்டு போன நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவங்க போகிறதுக்கு காரணம் சாட்டை துரைமுருகன் தான். காளியம்மா வரைக்கும் இந்த கட்சி விட்டு வெளியேறின அத்தனை பேரும் வெளியேற்றினதுக்கு காரணமே இவன் தான், சாட்டை துரைமுருகன் தான். ஏன்னா சாட்டை துரைமுருகனை பயித்து கொண்டு நாம் தமிழர் கட்சி நடக்காது. சீமான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா முழு சாவியும் சாட்டை துரைமுருகன்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இடைநீக்கம் பண்ணார். அதிலே பல ஆடியோக்களை சாட்டை துரைமுருகன் வெளியேற்றிட்டான். அதனால சாட்டை துரைமுருகனை பகித்து கொண்டு சீமானால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அரசியல் ஒரு தான் அரசியல் செய்ய முடியாது. இதை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். சாட்டை துரைமுருகன் தலைவர் எழுச்சி தமிழர் விமர்சனம் செய்வதற்கு பதில் சொல்லியே ஆகணும். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.